ஓம் நமச்சிவாய. ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை அந்த ஒரு வாரத்திற்குரிய ராசி பலனை பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்குறது மேச ராசிக்குரிய பலன். இந்த மேச ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 30லேருந்து செப்டம்பர் 5 வரைக்கும் எப்படின்னா நன்மைகளும் இருக்கும், அதே சமயம் சில பொறுப்புகளும் வரும். மேச ராசிக்கு சில நன்மைகளும் உண்டு, பொறுப்புகளும் உண்டு. அப்படி ஒரு கலவையான வாரம் தான் இந்த வாரம். உங்கள் ராசிநாதன் யாரு? செவ்வாய். ராசிநாதன் செவ்வாய். மேசத்தோட ராசிநாதன் செவ்வாய் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறனால புதிய முயற்சிகளில் உற்சாகமும் தைரியமும் இருக்கும். புதிய முயற்சி, உற்சாகமும் தைரியமும் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு நன்மதிப்பு கிடைக்கும், மேலதிகாரியினுடைய ஆதரவு இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்கள் சக ஊழியரும் உங்களுக்கு அனுசரணையாக போவாங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் இழுபறியில் இருந்த வேலை, மேசராசி நண்பர்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது வேலை பாக்கி நின்றுருந்துச்சுன்னா, இழுபறி வேலை எந்த வேலையாக வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு செட்டில் ஆகும். அதே மாதிரி செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் துலா ராசிக்கு வருது. அதோடைய சுக்கிரனில் துலா ராசிக்கு மாறுவதா, இதோடைய துலாம் ராசியோட ஆட்சி வீடு சுக்கிரன், ஆட்சி கிரகம் சுக்கிரன், அதோட வீடு அங்கே வருவதால் என்ன ஆகும்னா, உங்களுடைய பார்ட்னர்ஷிப் நல்ல உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். உங்கள் தொழிலில் பார்ட்னர்ஷிப் இருந்தால் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். பண வரவு நல்லா இருக்கும். மேச ராசிக்கு இந்த வாரம் பண வரவு நல்லா இருக்கும். புதிய முதலீடுகள் செய்யலாம். புதுசாக ஏதாவது கடை வைக்கிறது இல்லை வேறு ஏதாவது முதலீடு செய்யறதுனா செய்யலாம். பட் பெரியவங்களுடைய ஆலோசனையோடு செய்யலாம். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இருந்த மனக்கசப்பு நீங்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் நல்லா அதிகரிக்கும். பேச்சில் மட்டும் நிதானம் தேவை. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் காதலர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 30லேருந்து 5 வரைக்கும் முற்பகுதி கொஞ்சம் சவாலாக இருக்கும். முதல்ல ஒரு 3 நாள் சவாலாக இருக்கும். அதுக்கப்புறம் அதே உங்களுக்கு சாதகமாக மாறும். சுமூகமான உறவு ஏற்படும். திடீர்னு பயணங்கள், வேலை சம்பந்தமாக திடீர்னு பயணங்கள் வரும் இந்த வாரத்தில் உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. அப்படி இருந்தால் தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். படிப்பில் நீங்கள் இந்த வாரம் கொஞ்சம் இதாக இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த மேச ராசிக்காரர்களுக்கு உண்டு. பயப்பட வேண்டியதில்லை. உணவு முறையில் கட்டுப்பாடாக இருந்தால் போதும். அதே மாதிரி 7.5 சனியினுடைய ஆதிக்கம் மேச ராசிக்கு இருப்பதால், 7.5 சனியோட இது இருப்பதால் எந்த ஒரு முக்கிய முடிவும் மேச ராசிக்காரங்க 7.5 சனியோட ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கனால எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், முக்கிய முடிவு எடுத்தால் அவசரப்படாமல் சிந்தித்து எடுக்கணும் இந்த வாரம். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. செவ்வாய்க்கிழமை நீங்கள் செவ்வாய்க்கிழமையானா அனுமன் சாலிசா அப்படிங்கிற மந்திரம் பாராயணம் செய்கிறது, அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது நல்லது. மற்றபடி மேசராசி நல்லா இருக்குது. உடல்நிலையில் மட்டும் உணவு கட்டுப்பாடு மட்டும் அவசியம். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.